இன்னைக்கு வெல்வோம் சர்க்கரை செஷன் 4வது ஒரு பகுதியை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள பகுதி, சிறப்பான பகுதியா இருக்கும். அதனால கவனமா கேட்டுட்டு வாங்க. இதுவரைக்கும் நீங்க தெரிந்து கொண்டா, இதுவரைக்கும் நீங்க பார்க்காத பல விஷயங்கள் பல பேர் பார்த்திருக்கலாம், நிச்சயமாக பல பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில காட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சர்க்கரையிலிருந்து வெளிவதற்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ நம்முடைய ஆரோக்கிய மேம்பாட்டு அமைப்பினுடைய அந்த நோக்கம் உங்களுக்கு எல்லாரும் யாருக்குமே தெரியும். வந்தவங்களுக்கு ஒரு சர்க்கரையை பற்றிய தெளிவான விஷயத்தை நம்ம புரிய வைக்கணும். அதுபோல ஒரு இயற்கையான முறையில ஒரு ஒருங்கிணைந்த இயற்கை முறைகள் மூலமாக சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடி காப்பாற்றணும், வந்தவங்களிருந்து வெளியேற்றணும், அதாவது அதுல இருந்து தீர்வு பெறணும், அதே மாதிரி பக்க விளைவிலிருந்து வெளியே வரணும். இதுதான் நம்முடைய அந்த 3 முக்கியமான கொள்கைகள். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம சர்க்கரையை பத்தி ரொம்ப கண்ணும் கருத்துமாக பேசக்கூடியதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகள் ரொம்ப கடினமானதுன்னு சொல்லி பல முறை பேசியிருக்கோம். சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுல உங்களுக்கு டயாலிஸ் பத்தி ஏற்கனவே தெரியும். வாழ்நாள் பூரா டயாலிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஏறக்குறைய அவங்க பாதி பாதி அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரி. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோயுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாதிப்பிலிருந்து வெளியே வருவதற்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் முடியும். மருந்து மாத்திரை சாப்பிட்டு இதை அவாய்ட் பண்ணலாம்னு நிச்சயமா முடியாது. அதனால முழுமையான குணத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த இன்டகிரேட்டட் நேச்சுரல் டயபெட்டிஸ் எஜுகேட்டர்ஸ் அசோசியேஷன் அண்ட் ஹெல்த் ப்ரொமோட்டர்ஸ் அசோசியேஷன் இதுல முக்கியமாக கீலர்ஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே இதுல அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் இதை பண்ணிட்டு இருக்கோம். இதுல கீலர் ராமசாமி, கீலர் யுவராஜ், கீலர் குஞ்சிக்கண்ணன், கீலர் ஈசன் குருஜி, கீலர் சம்பத்குமார், கீலர் ஆறுமுகம். ஸோ இந்த காம்பினேஷன் என்ன அப்படின்னா, சர்க்கரை குணப்படுத்துவதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு காம்பினேஷனாக நம்ம இருக்கோம். ஏன்னா ஒரு சாம்பார் கூட பாருங்க ஒரு காம்பினேஷன் தேவை இருக்கு. அதே மாதிரி இந்த டயபெட்டிக்ஸ் அதுல இருந்து வெளியே வரணும்னா ஒரு முக்கியமான நாலேஜ் உள்ள பீப்புள் தான் வேணும். பூராமே கீலர்ஸ் தான். ஸோ இயற்கை முறையில பயிற்சி எடுத்தவங்க நிச்சயமாக சர்க்கரையை 100% நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வென் டயபெட்டிஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உணவுல டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ள ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமா நம்ம பாருங்க, ஹெல்த் பிகின்ஸ் அட் கொலான். கொலான்னா நம்ம வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும், மலக்குடல் வரைக்கும் உள்ள அனைத்தும் இடங்களும் இந்த ஒரு கொலான் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கிட்டே பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், நம்ம வாயில ஒரு உணவை போடுறோம், அது காலையில மலமா போகுது இல்லைங்களா? இந்த இடைப்பட்ட இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, அது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுல கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தப்பான உணவை எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழக்கூடிய சில முயற்சிகளை எடுத்துருவோம். அதனால் ஹெல்த் அட் பிகின்ஸ் அட் கொலான், டெத் பிகின்ஸ் அட் கொலான் இப்படியும் சொல்லிக்கலாம். அப்போ இதை பத்தி பார்க்கும் பொழுது 460 377 பிசி பிஃபோர் கிறிஸ்ட் வாழ்ந்த ஹிப்போக்ரேட்ஸ் அப்படிங்கிறவர், அதாவது அலோபதி துறையில இவங்க தந்தைன்னு சொல்லுவாங்க, மருத்துவத்தினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடியவர். ஆல் டிசீசஸ் பிகின்ஸ் இன் த கட் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்பவே. அப்போ இந்த கட் அப்படிங்கிறது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக், வாயிலிருந்து மலக்குடல் வரை உள்ள இடம் தான் இந்த கட்டுன்னு சொல்லக்கூடியது. இதுல பாருங்க, இந்த கட்டுல எவ்வளவு நோய்கள் வருதுன்னு பாருங்க. அதாவது வாயிலிருந்து வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீரண மண்டலம் சொல்றோம்ல, அது சார்ந்ததுல நமக்கு ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா மூச்சு உணவு குழல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம இந்த எதுக்கழிப்புன்னு சொல்லுவோம், கேடுன்னு சொல்லுவோம், ப்ளோட்டிங் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த நோய். அடுத்து லிவர்ல ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். அதே மாதிரி பிளாடர்ல கால் ஸ்டோனு, பிளாடர்ல அடைப்பு, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இந்த மலச்சிக்கல், டயரியா, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டமக்கில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுறது, அல்சர் ஃபார்ம் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள். அதுக்கப்புறம் நம்ம கணையத்துல பேங்க்ரியாட்டிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கணைய வீக்கம், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அல்சர், அடுத்து ரெக்டம் சொல்லக்கூடிய இடத்துல பைல்ஸ், மூலம் பௌத்திரம் சொல்றோம் இல்லையா அது,
அப்பண்டிக்ஸ்ல வந்து பெருங்குடல் இருக்கக்கூடிய அந்த கடைசி இது அப்பண்டிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெயின் வரும், போனா ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு. நான் சில விஷயங்களை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த சிஸ்டத்துல வரக்கூடிய நோய்கள்ல முக்கியமாக கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்கை சரியா கவனிக்கல, சரியான உணவுகள், இன்னும் சில விஷயங்கள் பேச போறோம். அதெல்லாம் சரியா இல்லாத பட்சத்துல ஒபேசிட்டி வரும், டயபெட்டிக் வரும், அடுத்து ஹார்ட் அட்டாக் இதன் மூலமாக வரும், அடுத்ததாக கேன்சர் வரும். இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனி நோயா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எல்லா கணக்குல பார்த்தீங்கன்னா உணவின் அடிப்படையில வரக்கூடிய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அடிப்படையில் வரக்கூடிய நோய்களாக தான் சொல்றாங்க. எனக்கு வந்து கொலான் கேன்சரை பத்தி நம்ம போட்டிருக்கோம், ரெக்டம் கேன்சர் எல்லாம் அதை சார்ந்ததாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ரெஃப்ளெக்ஸ் சொல்றோம்ல, சாப்பிட்டா எதுக்களிப்பு வரும், அது ஆகட்டும், அல்சர், டியூடினல் அல்சர், ஸ்டமக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சராக சொல்றோம் இல்லைங்களா, அந்த அல்சர்கள், அதுக்கப்புறம் ஆட்டோமின் நோயின்னு சொல்லக்கூடிய குரோன்ஸ் டிசீஸ், ஒரு அலர்ச்சியினால வரக்கூடியது. இது வரும் பொழுது உடம்பு பூராமே அந்த அலர்ச்சியின் காரணமாக உடம்புல ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கும், ஒரு பவுல் மூமெண்ட் சரியா இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி சீலியக் டிசீஸ், இது சிறுகுடல்ல ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன்ல ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது ஆட்டோமின் நோயை சேர்ந்தது. அடுத்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட், உங்களுக்கு தெரியும், ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பைல்ஸ்க்கு உட்கார கூட முடியாது. ஸோ அன்னீசியா இருக்கும், பஸ்ல டிராவலிங் ஆகட்டும், மலம் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய துன்பமா இருக்கக்கூடியது. இரிட்டபிள் பவுல் சின்ரோம், சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கக்கூடியதாக அந்த உணர்வு ஏற்படும். அடுத்து அப்பண்டிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, குடல்வால் வீக்கம் சொல்லுவோம். ஸோ அடுத்து மலச்சிக்கல், மலச்சிக்கல் எல்லாமே சொல்லிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மலச்சிக்கல் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை இருக்கோம். இதையெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்து லீக்கி கட் சின்ரோம். லீக்கியன்னா அங்க இருந்து ஒரு உணவு இருக்கு இல்லையா, சிறுகுடல்ல ஜீரணமாகாத உணவுகள் ரத்தத்துல கலக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நோய். இது ஒரு இன்ஃப்ளமேட்டரி நோய் தான், இதுவும் இன்ஃப்ளமேட்டரி நோய் தான். ஸோ இந்த மாதிரி கட்டுல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்கள், இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. நேரம் கருதி லிஸ்ட் ஷார்ட்டா பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னையும் பார்த்துக்கலாம். 56% இந்தியன் ஃபேமிலிஸ்ல இந்த கட் ரிலேட்டட் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் நிச்சயமாக ஒன்று மலச்சிக்கல் இருக்கும், இல்லை இந்த அல்சர் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இது வந்து மற்ற நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கும். ரைட், இதுக்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் ப்ராப்ளத்தை பார்த்தோம். அடுத்து அதுக்கான சொல்யூஷனை பார்க்கணும். அப்போ சொல்யூஷன் அப்படிங்கும்போது நீங்க கவனமா கேட்டே வாங்க. நம்ம முக்கியமா ஒரு இடத்த தெரிஞ்சுக்கணும், அதான் நம்முடைய கட், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்னு சொல்லக்கூடியது. அதாவது வாயில இருந்து இந்த ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குழாய், அது பூராமே இந்த கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்குல வரக்கூடியது. அப்ப இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, என்ன மாயாஜாலம் இருக்கு, இது வரைக்கும் நம்ம ஏன் இதை பத்தி கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆச்சரியமா பார்க்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கட்டை பத்தி பேசும்போது நம்ம உணவை பத்தி பேசணும். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெயிட் இருக்கு, ஒரு ஷேப் இருக்கு. அப்படின்னா இது நம்ம என்ன சாப்பிட்டோமோ, என்ன சாப்பிட போறோமோ அதை பொறுத்து தான் சொல்றோம். ஸோ உங்களுடைய உணவு தான் உங்களை நிர்ணயிக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சரி உங்களுடைய ஷேப்பையும் நிர்ணயிக்கிறது யாரு? உணவு தான். ஏன் சொல்லப்போனா உங்களுடைய மனோநிலையை கூட இத உணவு தான் நிர்ணயிக்குது. எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களையும் இதுதான் நிர்ணயிக்குது. அப்படிங்கிறதுனால இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது. அதனாலதான் நம்ம மருந்து அதிகாரத்தை அடிக்கடி பேசுறோம். ஓகேங்களா? மருந்து அதிகாரம் நம்ம 10 குறளைகளை பத்தி ஏன் பேசுறோம்? உணவு தான் மருந்துங்கிற அடிப்படையில திருவள்ளுவர் சிறப்பாக பேசிட்டு போயிருக்கிறார். ஸோ இதை அடிக்கடி ஏன் பேசுறோம் அப்படின்னா, எல்லா நோய்களுக்கு காரணம் அடிப்படை உணவு தாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த கட்டுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியாங்கிற பல விஷயத்த பார்க்க போறோம். பல பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. கட்டுல நல்ல பாக்டீரியா இருக்கா, பாக்டீரியானாலே கெட்டது தானே நினைச்சிட்டு இருப்போம். அப்படி அல்ல, பல பாக்டீரியாக்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியதா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம ஏற்படக்கூடிய வைரஸை கரெக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் கூட சில பாக்டீரியாவுக்கு இருக்கு. அதுக்கு நல்ல பாக்டீரியான்னு பேரு, கெட்ட பாக்டீரியா. இந்த ரெண்டும் நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸ்கின்ல இருக்கு, கண்ணுல இருக்கு, எச்சில்ல இருக்கு, வாயில இருக்கு, பெருங்குடல்ல இருக்கு, சிறுகுடல்ல இருக்கு, எல்லா ட்ராக்லயும் இருக்கும். மலக்குடல்ல இருக்கு,
பிறப்புறுப்புல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கும். பொதுவாக துவாரங்கள் எல்லாத்துலயும் இருக்கும். மூக்கில் இருக்கக்கூடிய சளி படலத்தை கூட இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு கொரோனா வரும்போது அந்த மூக்கில் இருக்கு எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இந்த கட்டு பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன ஒரு மூலக்கூறு தான். மைக்ரோபியம் சொல்றோம். மைக்ரோனா ரொம்ப சின்னது, பயோம்னா அது ஒரு உயிர். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக சின்ன நுண்ணுயிர் தான் கட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கட் பாக்டீரியா நம்ம உடம்புல எவ்வளவு இருக்குன்னா 1 to 2 கிலோ இருக்கு. கட் அதாவது இந்த வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த குடல் பகுதிகளில் அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல 2 கிலோ வரைக்கும் இருக்கு. அதனுடைய எண்ணிக்கை எப்படின்னா 30 to 100 ட்ரில்லியன் இருக்கு. நல்ல பாக்டீரியா 100 ட்ரில்லியன் செல் வரைக்கும் அந்த பாக்டீரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. இத இந்த நம்முடைய இந்த குழல் வடிவத்தை அப்படியே விரிச்சு பார்த்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவை கிரகிக்கிறது ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுல சிறுடுகளுடைய இந்த வில்லேன்னு சொல்லக்கூடிய இந்த மெல்லிசா குச்சி குச்சியா இருக்கும். அதை வந்து இண்டஸ்ட்ரியல் வில்லேன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம சாப்பிட்ற உணவை அப்சர்வ் பண்ணி நம்ம ரத்தத்துக்கு கொடுக்கக்கூடியதாக செய்யக்கூடியது. அப்போ இந்த சிறுகுடல் பாருங்க அப்படியே மடிச்சு 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 இருக்கும். அந்த மடிப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 800 மடிப்பு இருக்காம. நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டுல துணியில ஒரு பீரோவில் அடிச்சு அடிக்க வச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த மடிப்புகள் வந்து 800 மடிப்பு இருக்குங்க. ஸோ இதனுடைய உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியா ஒரு 4 வகை பாக்டீரியா இருக்கு. அதுல முக்கியமாக நமக்கு அதிகமா இருக்கக்கூடிய 90% இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து இந்த கீழே சிகப்பு கலர்ல கொடுத்துருக்கேன், பிமிக்யூட்டஸ் அண்ட் பாக்டராய்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாக்டீரியா தான் 90% இருக்கும். இந்த 2 பாக்டீரியானுடைய அந்த என்ன சொல்லலாம் பேலன்ஸ் தான் நம்முடைய ஆரோக்கியம். நம்ம குண்டா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது இந்த 2 பாக்டீரியா தான். பட் இந்த 2 பாக்டீரியா பிரிவுக்குள்ள நம்ம சொல்லக்கூடிய 100 ட்ரில்லியன் பாக்டீரியா இருக்கு. அதுல உட்பிரிவுகள் எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ அந்த வகையில நீங்க எப்படி ஒரு அமேசான் காட்டுக்குள்ள போனா மரம் செடி கொடின்னு சொல்றோம்ல, அது எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம உடம்புல இந்த 2 பாக்டீரியாவுக்குள்ளதான் இந்த 30 to 100 ட்ரில்லியன் பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த எலிமெண்டரி கேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாப்பிட்ற இந்த உணவு நம்ம வெளியே ஆனஸ் வழியா போற வரைக்கும் அதனுடைய ஒரு லென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி இருக்கும். மேலும் அந்த பெருங்குடல் ஒரு 6 அடி, 26 அடி இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லுடைய அளவு எப்படின்னா 2.5 to 3.8 சென்டிமீட்டர், ஒரு இன்ச்சு தான், அந்த அளவுக்கு தான் இருக்கும். லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய டயமீட்டர் எவ்வளவு இருக்குன்னா ஒரு 2.5 இன்ச்சில் இருந்து ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த எலிமெண்டரி கேனலுடைய இந்த டயமீட்டர். அப்படின்னா அதனுடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவை உள்ள எடுத்து வெளியே தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். அதாவது நம்ம வாயில உணவு போடுறோம், அதுக்கு பேர் இன்ஜெக்ஷன் அர்த்தம். உணவை போட்ட உடனே அது நம்மளுடைய ஸ்டமக்கில், சிறுகுடல்ல, பெருங்குடல்ல எல்லாம் ஜீரணமாகுது இல்லைங்களா, அதுக்கு பேர் டைஜஸ்டன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஜீரணமான உணவானது நம்ம ரத்தத்துல அதாவது கிரகிக்கப்பட்டு சத்துக்கள்லாம் கிரகிக்கப்பட்டு ரத்தத்துல போய் கலக்கும். அதுக்கு அசிமிலேஷன் சொல்லுவோம். அடுத்து எல்லா சத்துக்கள்லாம் உள்ள போய் செல்களுக்கு சேர்ந்த பிறகு கழிவுகள் இருக்கும். மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றம் வயிற்றுல நடக்கக்கூடிய ஜீரண மண்டலத்தில் நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருந்து நல்ல உணவு சக்தி எடுத்த போல கழிவுகள் இருக்கும் இல்லையா, அந்த கழிவுகள் எலிமினேட் ஆகும். எப்படி நீர்க்கழிவு, காற்று கழிவு, மலக்கழிவாக வெளியே போகும். ஓகேங்களா. ஸோ சாலிட் வேஸ்ட், அதே மாதிரி வாயு, அதுக்கப்புறம் நீர், இந்த வகையில தான் நம்முடைய கழிவுகள்லாம் வெளியே போகக்கூடியதா இருக்கும். அப்ப இங்க வாயில நம்ம ஒரு உணவை எடுக்கிறோம், அதை நல்லா மென்று சாப்பிட்றோம். ஒரு 2000 ml வச்சுக்கோங்க, 2 லிட்டர். அதுக்கப்புறம் இதை ஜீரணம் பண்றதுக்காக 1.5 லிட்டர் சலைவா டெய்லி நமக்கு சுரக்குது. அடுத்ததாக நம்ம கேஸ்ட்ரிக் செக்ரிகேஷன் சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளிக் ஆசிட் 1.5 லிட்டர் 1500 ml. லிவர் வந்து பைலு வந்து ஒரு 1 லிட்டரை சுரக்குது. கணையை வந்து டைஜஸ்டிவ் ஜூஸை 1 லிட்டர் சுரக்குது. இண்டஸ்ட்ரியன் செக்ரிகேஷன் சொல்லக்கூடிய அங்க ஜீரணம் பண்ணக்கூடிய இந்த அமிலேஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே 2 லிட்டர் ஜீரணம் ஜூஸு நமக்கு உற்பத்தி ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்சர்வ் ஆகுது. ஒரு 1200 ml மறுபடியும் அப்சர்வ் ஆயிரும். அப்சர்வ் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா
நம்ம ஒரு 150 ml வந்து இல்லையா மலத்துல போகும். எவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்குது பாருங்க. அப்போ 2 லிட்டர் உணவு 2 கிலோ ஏறக்குறைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணவை ஜீரணம் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு என்சைம் ஆகட்டும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எவ்வளவு சுரக்குது பார்த்தீங்களா? ஸோ 26 அடி நீளத்துல எவ்வளவு வேலை நடக்குதுங்க. ஸோ இதுல முக்கியமா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல இந்த வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். இதுதான் ஆரோக்கியத்தினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பிடிச்ச உணவு சாப்பிட்றோம். ஒரு குலாப் ஜாமுன், ரசகுல்லா, இல்ல மட்டன் சிக்கன், அந்த நம்முடைய நாக்குக்கு பிடிச்ச உணவு இல்ல நம்ம ஸ்மெல் நல்லா இருக்கக்கூடிய உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம், சந்தோஷமா சாப்பிட்றோம். ரைட்டுங்களா? இது நம்ம செல்களுக்காக உணவுன்னு சொல்லி சாப்பிட்றோம். அப்ப இந்த கட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய 30 ட்ரில்லியன்ல இருந்து 100 ட்ரில்லியன் செல் இருக்கு இல்லையா, அதுக்கு உணவு வேணும் இல்ல. அது நீங்க சாப்பிட்ற உணவை எடுத்துக்காது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உணவு வேணும். அதுதான் நார்ச்சத்துன்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கட் பாக்டீரியாங்கிற உயிர் நம்மளுடைய அந்த நல்ல பாக்டீரியா ஒரு உயிர் அணுன்னு தான் வச்சுக்கணும். அதை நல்ல பாக்டீரியா நம்ம வயிற்றுல இருக்கு. அது நமக்கு மிகப்பெரிய பல என்ன விஷயம் அதாவது பெனிஃபிட் கொடுக்க போகுது. அதனுடைய தன்மையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த நல்ல பாக்டீரியா உயிர் வாழணும் அப்படின்னா நார்ச்சத்து வேணும். இந்த நல்ல பாக்டீரியா பேரு ப்ரோபயோட்டிக்ஸ், இந்த நார்ச்சத்துக்கு பேரு ப்ரீபயோட்டிக்ஸ். ஸோ உணவுல நார்ச்சத்து இருந்தாதான் நல்ல பாக்டீரியாவுக்கு உணவா மாறும். நீங்க சாப்பிட்ற எல்லா உணவும் இந்த பாக்டீரியாவுக்கு உணவா மாறாது. அப்ப இது வரைக்கும் நீங்க உங்களுக்காக தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்காக சாப்பிட்டீங்களா? நார்ச்சத்து சாப்பிட்டீங்களான்னு கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த நல்ல பாக்டீரியாவை உருவாக்குறது, அதனால ஏற்படக்கூடிய பல விஷயங்களை கொஞ்சம் முன்பையும்னா பார்க்க போறோம். இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரீபயோட்டிக்ஸ் இதை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசம். அது உயிர் இருக்கு, அது நகரக்கூடியது. இது ஒரு பாக்டீரியா, ஈஸ்ட் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இப்ப நம்ம தயிர்ல உள்ள இருக்கு இல்லையா, அது பாக்டீரியா தான். அந்த புளிப்பு காரணமா இருக்கிறது பாக்டீரியா. ஸோ ஊறுகாயில கூட பாக்டீரியா இருக்கு. எல்லா எல்லா உணவுலையும் பாக்டீரியா இருக்கும். நீங்க ஒரு ஆப்பிள் வைக்க அழுகின பிறகு கூட அதுல பாக்டீரியா வரும். ஸோ இது நமக்கு எதுல எல்லாம் கிடைக்குது அப்படின்னா, யோகர்த்து, கெஃபீர், அதுக்கப்புறம் பழைய வெண்ணெய் இருக்கு இல்லையா, அது கோம்புஜான்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் பஞ்சகவியம், இந்த மாதிரி பல விஷயத்துல நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். தயிர் எல்லாத்துலேயும் இது கிடைக்கும். பழைய கஞ்சி நீராகாரத்திலையும் இருக்கு. இதுதான் நல்ல பாக்டீரியா கிடைக்கக்கூடிய இடங்கள். ஸோ இந்த நல்ல பாக்டீரியா நமக்கு நல்லா இருக்கும் பட்சத்துல இரிட்டபிள் ஓட்சினோமா, இந்த டயரியா, இன்ஃபெக்ஷன், தொற்று நோய்கள் இதெல்லாம் வரவே வராது. இம்யூனிட்டி கட்டுல தான் பெருசா 75% இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த 70% கட்ல இம்யூனிட்டி இருக்கோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இந்த நல்ல பாக்டீரியா தான். ஸோ இதை அடுத்து பார்க்கும்போது இந்த நல்ல பாக்டீரியாவுக்கான உணவு இது நார்ச்சத்துன்னு சொல்லுவோம். இது சோலியபிள், வாட்டர் சோலியபிள், அதுக்கப்புறம் இன்சாலியபிள் அப்படின்னு ஸ்பேட் சாலியபிள் டைப்ல இருக்கும். வாட்டர் சாலியபிள், இன்சாலியபிள், நீரில் கரையக்கூடியது, நீரில் கரையாது அப்படின்னு இருக்கும். இந்த 2 டைப்பும் நமக்கு தேவை. காய்கள், பழங்கள் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இந்த நார்ச்சத்தானது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு உணவு. நீங்க வேற என்ன கொடுத்தாலும் அது உணவா எடுத்துக்காது. இதை நார்ச்சத்தை கொடுத்தாதான் அது உணவாகும். உங்களுடைய ஜீரண மண்டலம் இந்த நல்ல நார்ச்சத்தை ஜீரணிக்காது. இந்த நல்ல பாக்டீரியா மட்டும்தான் அதை ஜீரணிச்சு அதை பல சத்துக்களாக மாற்றக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த நல்ல பாக்டீரியா அதுல இருக்கு அப்படின்னா சிக்கரி ரூட்டுன்னு சொல்லுவாங்க, இனுலின்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கு. அதே மாதிரி ஆனியன் இருக்கு, நம்முடைய பனானாவில் அந்த தோல்களில் இருக்கு, பிளாக்சீட்ல இருக்கு, கொத்தவரங்காயில இருக்கு, காய்கள் எல்லாத்துலயும் இருக்கும், நட்ஸ்ல இருக்கு, நம்ம கீரைகள்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம நல்ல பாக்டீரியா அது ஜீரணம் பண்ணி பெர்மெண்டேஷன் ஆகி அதன் மூலமாக சில டைஜஸ்டிவ் என்சைமு, நல்ல அதாவது விட்டமின், மினரல்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு இந்த ரெண்டையும் தெரிஞ்சிட்டீங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நல்ல பாக்டீரியா, ப்ரீபயோட்டிக்ஸ்ங்கிறது நல்ல பாக்டீரியாவுக்கு உணவு. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த நல்ல பாக்டீரியா உங்க உடம்புல கட்ல எவ்வளவு இருக்கு, அதுக்கு நீங்க எவ்வளவு உணவு கொடுக்கீங்க, இதை பொறுத்து தான் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த நோய் வராமல் இருக்கா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த நல்ல பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மைக்ரோபியம், இது ஆக்சுவலா ஒரு ஆர்கான் மாதிரி தான். இந்த நல்ல பாக்டீரியாலாம் சேர்ந்தது ஒரு ஆர்கான். இது
மற்ற ஆர்கான் மாதிரி ஃபெயிலியர் ஆகுது. டிஸ்பயாசிஸ் சொல்லுவோம். பேலன்ஸ் தவறும் போது தான் எல்லா நோய்கள் வரும்னு சொல்றோம். அப்ப இதனுடைய இந்த பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா மைக்ரோபியம் சொல்லுவோம். மைக்ரோபியம், மைக்ரோனா சின்னது, பியோம்னா உயிர் சக்தி. அப்ப நல்ல பாக்டீரியா இங்க இருக்கும்போது நம்ம வளர்சிதை மாற்றம் சிறப்பா இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸ் சொல்றோம்ல, கெமிக்கல் ட்ரக்ஸ், அதெல்லாம் மெட்டபலைட் பண்ணி அதுல இருந்து கழிவை நீக்கக்கூடியதா இருக்கும். டாக்ஸின் எடுக்கிறோம் இல்லையா, உணவில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட் டாக்ஸின் எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்றது, அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். உணவுல இருந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி சில விட்டமின்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண சப்போர்ட் பண்ணோம். ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ணும். இது நம்மளுடைய கொலான்ல இருக்கக்கூடிய செல்லுக்கு அது ஒரு உணவாகவும் அதாவது செல்ல உள்ள இருக்கக்கூடிய லைனிங் அதாவது லீக் ஆகாம ஒரு இன்டகிரேஷன்னா அதாவது ஒட்டி இருக்கக்கூடியது, பேலன்ஸா இருக்கக்கூடியது, இணைந்து இருக்கக்கூடியதாக அந்த டிஷ்யூ எல்லாம் இணைஞ்சு இருக்கும். இது இணையாம இருக்கும் போதுதான் லீட் கேட் சிண்ட்ரோம் சொல்லுவோம், இந்த ஜல்லடியில் ஓட்ட விழுந்த மாதிரி. ஸோ இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது அங்கதான் உற்பத்தி ஆகுது. இது எங்க உற்பத்தி ஆகும்? நல்ல பாக்டீரியா ஃபைபரை சாப்பிட்டு ஜீரணிக்குது இல்லையா, பெர்மெண்டேஷன் இருக்குதுல்ல, அங்க உற்பத்தி ஆகுறது. அப்ப இது நம்முடைய இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய வேலையும், நம்முடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த பேரியன் சொல்றோம்ல, தடுப்புகள், அதை பலப்படுத்தக்கூடியதையும் செய்யக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி அமினோ ஆசிட் உற்பத்தி ஆகும். அமினோ ஆசிட் உற்பத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 9 அமினோ ஆசிட் எசென்சியல் அமினோ ஆசிட் இருக்கு, 12 நான் எசென்சியல் அமினோ ஆசிட் இருக்கு. ஸோ இங்கதான் அமினோ ஆசிட் உற்பத்திங்கிறதும் நடக்குது. ஸோ இது புரோட்டீன் சிந்தசிஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட் சிந்தசிஸ், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகுறதுக்கும் இது இங்க இடத்துல நம்ம கட் பாக்டீரியா சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம லைனிங் இருக்கு இல்லையா, பெருங்குடு, அதாவது நம்ம கெட்ல, அதாவது வயிற்றுல இருக்கக்கூடிய லைனிங், மியூக்கஸ் லைனிங், அது உற்பத்தி ஆகுறதுக்கு இது தேவைப்படுது. இப்போ பல பேருக்கு அல்சர் லைனிங் புண்ணாயிடும், இங்க ஓட்ட விழுந்துடும். ஆக்சுவலாக ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நீங்க பாருங்க லேபிள் இருக்கு, கையில பட்டா தொலைய விழுந்துடும். ஆனா நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதை தொலை பண்றது இல்லை. அது காரணம் என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய மியூக்கஸ் லைனிங். அப்போ மியூக்கஸ் லைனிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா கட் பாக்டீரியா நல்லா இருக்கணும். அப்போதான் அந்த மியூக்கஸ் லைனிங் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ அல்சர் இருக்கிறவங்களுக்கு கட் பாக்டீரியா குறைவா இருக்கும், பிரச்சனையா இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த நல்ல பாக்டீரியா கட் புளோரான்னு சொல்லுவோம். இது எவ்வளவுக்கு நம்ம எல்லா சிஸ்டத்திலையும், உடம்புல இருக்கக்கூடிய 12 சிஸ்டத்தையும் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தா, டைஜஸ்ட் சிஸ்டத்துல, ஹலோ சார் மீட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல நியூட்ரிஷன் அப்சர்வேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ல டிஸார்டர் சொல்றோம்ல, டிசீஸ் வராம தடுக்க பயன்படுது. இம்யூனிட்டியில இம்யூன் ரெஸ்பான்ஸ் குயிக்கா இருக்கிறதுக்கு பயன்படுது. 75% இம்யூனிட்டி இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ தொற்று நோய்கள் வராம தடுக்கிறதுல இந்த பாக்டீரியாவும் சப்போர்ட் பண்ணுதுங்கிறோம். அடுத்து நரம்பு மண்டலத்துல கட் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். கட்டுல இருந்து பல தகவல்கள் பிரெயினுக்கு போகும். அப்ப கட்டு நல்லா இருந்தா நல்ல தகவல் போகும், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், மற்ற பாடி ஆர்கான்ஸுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த இதுக்கு உண்டு, இதுக்கு நல்ல பாக்டீரியாவுக்கு உண்டு. அடுத்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட் ப்ராப்ளம் சொல்றோம் இல்லையா, எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நல்ல பாக்டீரியா பயன்படுது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நல்ல பாக்டீரியா பயன்படுது. அடுத்து மூச்சு சம்பந்த பிரச்சனைகள் பார்க்கும்போது ரெஸ்பிரேட்டரி தொற்று நோய்களை குறைக்கிறதுக்கும் ஆஸ்துமா அலர்ஜினுடைய சிம்டத்தை குறைக்கிறதுக்கும் இது பயன்படும். ஏன்னா அக்குபஞ்சர்ல பார்த்தீங்கன்னா பெருங்குடலுக்கும் லங்ஸுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து நம்முடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதுல போன் டென்சிட்டி, அதனுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கிறதுக்கு நல்ல பாக்டீரியா பயன்படுது. ஏன்னா கால்சியம் சிந்தசிஸ் மற்ற விஷயங்களை கூட சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால ஜாயிண்ட் மற்ற விஷயங்கள்ல வலி இருக்காது. அதே மாதிரி நாளமுள்ள சுரப்பிகள்ல இது ஒர்க் பண்றதுனால குளுக்கோஸ் மெட்டபாலிசம் நல்லா நடக்கும். ஹார்மோனல் பேலன்ஸை இது சிறப்பா வச்சுக்கிறதுனால இந்த தைராய்டு போன்ற பிரச்சனைகள், டயபெட்டிக் பிரச்சனைகள்லாம் வராது. ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க மண்டலத்துல இது இந்த வேஜினல் இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் வராம தடுக்கிறதுக்கு, பிறப்புறுப்புல தொற்று வராம தடுக்கிறதுக்காகட்டும், அதாவது குழந்தை இன்மை பிரச்சனைகளை சீர் செய்யறதுக்கு கூட ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கின் இன்டெகுமேட்டரி சிஸ்டம் சொல்றது, ஸ்கின் உடம்புல இருக்க பெரிய ஆர்கானு, ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த
பல டெர்மட்டாலஜிக்கல் சொரியாசிஸ் போன்ற பல நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமா பயன்படுது. எது? நல்ல பாக்டீரியா சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூரினரி சிஸ்டத்துல வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், யூரினரினுடைய ட்ராக்டினுடைய ஹெல்த்தையும் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. நிணநீர் மண்டலத்துல லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்த ஓட்டான மண்டலம் மாதிரி லிம்பாட்டிக் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நல்லா இயங்கினா தான் நமக்கு வந்து எல்லா செல்லுக்கும் நியூட்ரிஷன் போகும். இந்த யானைக்கால் வியாதின்னு சொல்றாங்க இல்லையா, இது லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் சரியா நடக்காதனால ஏற்படக்கூடியது. அப்போ இம்யூன் செல்கள் லிம்பாட்டிக் சிஸ்டத்தின் வழியாக போகுது இல்லையா, அதையும் மேம்படுத்தக்கூடியதும் பண்றது. அடுத்து எக்ஸ்ட்ரேட்டரி சிஸ்டம் சொல்லக்கூடிய பவுல் மூமெண்ட், அதாவது நம்ம மலம் கழிக்கிறோம் இல்லையா, பவுல் மூமெண்ட் சிறப்பாக நடக்கிறதுக்கும் உடம்புல கம்ப்ளீட்டா கழிவு நீங்கிறதுக்கும் இது பயன்படுது. நல்ல பாக்டீரியா பயன்படுது. அப்போ மொத்தமா நம்ம பார்க்கும்போது ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு நல்ல பாக்டீரியா பார்க்கும்போது இது நம்ம உள்ள எடுத்துக்கும் போது டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னால பாதிக்கப்படாது. பெருங்குடல்ல போயிட்டு நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது நல்ல ஜீரணத்துக்கு பயன்படும். காரணம் என்ன? ஹார்மோன் என்சைம் சுரக்க பயன்படுது. பவுல் மூமெண்ட் போனா உடனே நம்ம போனா பவுல் மூமெண்ட் சிறப்பா இருக்கும், மலச்சிக்கலே இருக்காது, நம்ம ஜாலியா வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி பவுல் மூமெண்ட் நல்லா நடக்கிறதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் வேணும். அதனுடைய பேலன்ஸ் நல்லா இருக்கணும். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த பாக்டீரியா கட்டாயம் வேணும். நல்ல பாக்டீரியா இருந்தாதான் குடல்ல ஜீரண மண்டலத்துல எல்லா இடத்துலையும் கெட்ட பாக்டீரியா வந்து பெருகிறது தடுக்கப்படும். ஸோ இதை உணவாக நம்ம நீராகாரம், பெர்மெண்டேஷன் ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்க முடியும், ஈஸி தான். ஸோ இந்த கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா இந்த அளவுக்கு நல்ல அற்புதமான ஒரு நமக்கு உதவி செய்யுது இல்லையா, அப்ப இதுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அப்ப கட்டை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் பேக்கணும். இது செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. இதுல நம்ம நியூரான்ஸ் சொல்றோம் இல்லையா, நியூரான்ஸ் அதாவது நம்முடைய சிஸ்டத்துல பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நியூரான்ஸை விட இது அதிகமா இருக்கு. 100 மில்லியன் நியூரான்ஸ் வந்து நம்ம கட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த கட்டுல இருக்கக்கூடிய இந்த நியூரான்ஸ் நல்ல பாக்டீரியா கட்டு நல்ல ஹெல்த்தா இருக்கும்போது நல்ல தகவல்களை மூளைக்கு அனுப்பும். 95% ஆஃப் த அந்த சிக்னல் வந்து கட்டுல இருந்து போகுது, வேற எந்த இடத்துல இருந்தும் மூளைக்கு போகாது. ஆனா இந்த கட்டுல இருந்து தான் மூளைக்கு சிக்னல் போகக்கூடியதாக இருக்கு. இது வந்து நம்ம இஎன்எஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படி இதுக்கு பேரு. ஸோ கட் பிரெயின் ஆக்சிசன் சொல்லக்கூடிய முறையில கட்டிலிருந்து தகவல்கள் மூளைக்கு போறதுனால கட்டு ஹெல்த்தை பொறுத்து தான் உங்களுடைய மன ஆரோக்கியம் இருக்கும், உங்களுடைய மூடு இருக்கும். அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய நம்ம இந்த தைமஸ், பெட்யூட்டரி கிளாண்ட் எல்லாம் ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா, தூண்டுது இல்லைங்களா, அதான் ஒரு கட்டளை இயந்திரம். அங்க இருந்தா சிக்னல் வரும். அந்த சிக்னல் எதை பொறுத்து இருக்கு? பெருங்குடலினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்கு. பாருங்க, உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தா உங்களுக்கு சரியா தூக்கம் வராது. நீங்க ஒரு என்ன சொல்ல நல்ல நிலையில ஃபீல் பண்ண மாட்டீங்க, சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, எப்பயுமே ஒரு அழுத்தமா இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப மழை ஒரு 2-3 நாள் மழை போகலன்னு ஆகுதுங்க, அந்த ஃபீலிங் நமக்கு எப்படி இருக்கு? அப்போ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கட்டு தான் நம்முடைய பிரெயின் ஹெல்த்துக்கும், அதே மாதிரி பல நோய்கள் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் சொலரோசிஸ், அல்ஜிமர் டிசீஸ், இந்த மாதிரி எத்தனையோ ப்ராப்ளங்கள் வருவதற்கு கட்டு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து எதுவும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆட்டிசம், இந்த மாதிரி நோய்களுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா இவ்வளவு அற்புதமான வேலையை செய்யுது அப்படின்னா அதற்கு வேண்டிய உணவு நம்ம கொடுக்கணும். அந்த உணவு தான் ஃபைபர், ப்ரீபயோட்டிக்ஸ். இந்த ஃபைபரும் ப்ரீபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது அது நம்ம கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு உணவா மாறுது, அது பல்கி பெருகு நமக்கு பேலன்ஸு ஆகும், நல்ல பாக்டீரியா அதிகமா இருக்கு. அடுத்து நல்ல டைஜஸ்டன் உருவாகிறதுக்கு, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபைபர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபைபர் வந்து நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு பெருங்குடல் வழியாக வெளியே போயிடும். ஸோ இந்த ஃபைபர் இருந்தா மட்டும்தான் அதை ஒரு பல்கி மேட்டராக அது எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு நம்ம மலம் ஈஸியா போக முடியும். ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த இன்சாலிபிள் ஃபைபர்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தால் மலச்சிக்கல் இல்லாம மலம் போகக்கூடியதாக இருக்கும். நார்ச்சத்து நம்ம உணவுல கட்டாயம் தேவை அப்படிங்கிறது இதுதான். ப்ரீபயோட்டிக்ஸ், நார்ச்சத்து எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து
கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம இந்த ஃபைபர் தேவை. ஏன்னா இது உள்ள போகும்போது கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகளை பைண்ட் பண்ணிட்டு வெளியேற்றிடும். ஸோ கொலஸ்ட்ரால் குறைக்கணும் அப்படின்னா நார்ச்சத்து கொடுக்கணும், நீங்க நார்ச்சத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த நல்ல பாக்டீரியா அதிகமா இருந்தா வெயிட் வந்து ஒரு நார்மலா இருப்பாங்க, ஒபேஸ் வராது. அதே மாதிரி இந்த ஃபைபர் நல்லா சாப்பிட்டீங்கனாலும் ஒபேஸ் ஆக மாட்டீங்க. காரணம் என்னன்னா ஃபைபர் அதிகமாக சாப்பிட்டா நல்ல பாக்டீரியா அதிகமாகும். அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அப்போ மெட்டபாலிசம் சிறப்பாக நடக்கும்போது நீங்க வெயிட் போட மாட்டீங்க, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருப்பீங்க. அடுத்ததாக பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னைக்கு அலோபதி டாக்டர்களாகட்டும் எல்லா டாக்டர்களும் நார் சத்தை எடுக்க சொல்றாங்க. நடைப்பயணம் நடக்க சொல்றாங்க, நார் சத்தை எடுக்க சொல்றாங்க. ரைட்டுங்களா? இந்த நார்ச்சத்து உணவு சர்க்கரை எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னா கிளைசெமிக் இண்டெக்ஸ், எரியும் தன்மையை, வேகமாக ஜீரணமாகிறத கட்டுப்படுத்துது, மெதுவாக ஜீரணமாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ டயபெட்டிக் அப்படிங்கிற பிரச்சனை வரும் பொழுது நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நல்ல பாக்டீரியா அவசியங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கட்டு ஹெல்த் நல்லா இருந்தால் தான் இம்யூனிட்டி நல்லா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கட்டு நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் ஆரோக்கியமான ஆளுகன்னு அர்த்தம். ஒரு நபர் பார்த்தீங்கன்னா 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தவருடைய கட்டை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ரொம்ப சுத்தமா இருந்திருக்கு கட்டு. ஸோ நம்முடைய லாங்கவிட்டி ஆரோக்கியமா வாழ்வதற்கும் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கும் இது மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த கொலான் அண்ட் ரெக்டல் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட். ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நோய்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தா இங்கதான் நம்ம கவனமா பார்க்கணும். நம்ம கட்டுல டிஸ்பயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்டு நல்ல பாக்டீரியா குறைவு ஏற்பட்டு கெட்ட பாக்டீரியா அதிகமாயிருச்சு. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும், உணவு பழக்கங்கள், தூக்கமின்மை, அப்படியே ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கட் பாக்டீரியா டிஸ்பயோசிஸ் ஆயிடுச்சா அப்போ எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். அப்போதான் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல பாக்டீரியா நம்ம உள்ள உணவுல சேர்த்துக்கணும், நார் சத்து சேர்த்துக்கணும். ரைட். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும்போது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா ஒரு ஆள் இருக்காரு, ரைட் சைட்ல ஒல்லியா இருக்காங்க. இப்ப இந்த குண்டா இருக்கிற ஆள் இந்த ஒல்லியா மாறணும் அப்படின்னா அவர் வெயிட் குறைக்கக்கூடிய எந்த விதமான பயிற்சிகள் எடுத்தாலும் சரி, எது பண்ணாலும் நல்ல பாக்டீரியாவை அவர் கட்ல நம்ம மேம்படுத்தாம ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கிறது. ஸோ இவர் கட்ல நல்ல பாக்டீரியா மேம்படுத்தும் போது மட்டும்தான் இவர் அந்த வெயிட்டை குறைக்க முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நமது 2 டைப் பாக்டீரியா இருக்கு, பிமிக்யூட்டஸ் அண்ட் பேக்டராய்டஸ் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. இதுல நம்ம பிமிக்யூட்டிஸ் கம்மியா இருந்தா நம்ம ஒபேசிட்டி அதிகமாகிடும், ஒபேசிட்டி இருப்பாங்க. அதே மாதிரி அது கம்மியா இருக்கும் பட்சத்துல பாக்டீரியோடைட்டிஸ் அதிகமா இருக்கும் பட்சத்துல நமக்கு என்ன ஆகும், ஐபிடின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்துடும். அதனால கட் பாக்டீரியா வந்து பேலன்ஸ் ஆகிருந்தா வெயிட் குறைக்க முடியும். அப்ப எந்த பாக்டீரியா கொடுத்தா வெயிட்டை குறைக்கணுங்கிற ரிசர்ச் பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நபருக்கு எந்த பாக்டீரியா கம்மி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த படத்தை வச்சு பார்க்கும்போது வெயிட் கூட்டினதுக்கு எந்த பாக்டீரியா குறைவு காரணம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பெரிய ரிசர்ச்ல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கட் பாக்டீரியா இந்த ஒல்லியா இருக்கிறவரு குண்டா இருக்கிறவருடைய கட் பாக்டீரியாவுடைய எடுத்து ஒரு வரைபடம் மாதிரி வச்சிருக்காங்க. ரைட் சைட்ல பாருங்க, மேல இருக்க கோடு ஒல்லியா இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா, அவருடைய கட் பாக்டீரியா. கீழே இருக்கக்கூடிய கோடு பாருங்க, ஒபேஸ்ன்னு சொல்லக்கூடிய குண்டா இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா. அதாவது குண்டா இருக்கக்கூடிய நபருடைய கட் பாக்டீரியா கம்மியா இருக்கு இந்த கிராஃப்ல. அடுத்து மேல இருக்கிறது அதிகமா இருக்கு இல்லையா, அவ யாரு, ஓரளவுக்கு வெயிட் நார்மலா இருக்கக்கூடியவர். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் யாருக்கெல்லாம் கட் பாக்டீரியா கம்மியா, நல்ல பாக்டீரியா கம்மியா இருக்கோ அவங்க குண்டாயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க வெயிட்டும் குறைக்க முடியாது. என்ன நீங்க வேற என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் வெயிட் குறைக்க முடியாது. அப்போ நல்ல பாக்டீரியா எதை கொடுத்தா சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கட் பாக்டீரியா குறைகிறதுக்கு எத்தனை காரணங்கள் இருக்கு பாருங்க. ஒன்று நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், இந்த பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஃபுட்டு நம்ம உடம்புக்குள்ள போய் நல்ல பாக்டீரியா கெடுக்கிறதுல முதலிடம் எதுல இருக்குங்க, நம்ம சாப்பிட்ற உணவுல கண்ட உணவை சாப்பிட்றோம், ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்றோம். அடுத்து ட்ரக்ஸ், எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றோம், நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்றோம். விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்றாங்க. நீங்க விருந்துக்கு போனா 3 நாள் நல்ல கட்டுன்னு கட்டுவீங்க, அப்போ நல்ல பாக்டீரியா அங்க கெட்டு போகும். அதே மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நல்ல பாக்டீரியா கெட்டு போகும். அதனாலதான் டாக்டர் இந்த பி காம்ப்ளெக்ஸ்
நல்ல பாக்டீரியாலாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த ஏரியாவில் வாழ்றோம் அப்படிங்கிற பொறுத்தும் இந்த கட் பாக்டீரியா இருக்கும். ஒவ்வொரு நாட்டில் இருக்கவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அடுத்து லைஃப் ஸ்டைல், வயசு ஆக 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 நம்முடைய கட் பாக்டீரியா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பெர்த்திங் ப்ராசஸ், அதாவது குழந்தை பிறக்குது இல்லையா, சிசேரியன்ல பிறக்குதா இல்ல நார்மலா பிறக்குதா, இதை பொறுத்தும் கட் பாக்டீரியா கூடுறது குறையதா இருக்கும். ஏன்னா சிசேரியன்ல பிறந்த குழந்தைகளுக்கு அந்த வேஜினல் டெலிவரி இல்லாதனால அவங்களுக்கு வேற டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். ஆனா நார்மல் டெலிவரி, வேஜினல் டெலிவரி, பிறப்புறுப்புலையா குழந்தை வரும் பொழுது தாய் பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியால இந்த குழந்தையோட ஸ்கின்ல வாயில பட்டு கட் பாக்டீரியா சிறப்பாக வர ஆரம்பிச்சது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அதனால அப்போ இந்த சிசேரியன் அப்படிங்கிறது குழந்தைக்கு கேடு, குழந்தையினுடைய நல்ல பாக்டீரியாவுக்கு கெடுதல், உற்பத்தி ஆகாது. நாள் ஆக ஆக ஆகுமே ஒழிய, ஆனா சிசேரியன்ல பிறந்த குழந்தைய விட இந்த வேஜினல் டெலிவரி, நார்மல் டெலிவரி குழந்தை தான் ஆரோக்கியமான குழந்தை. ரைட்டுங்களா? குழந்தை இந்த மண்ணில் விளையாடும் போது கூட நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா எல்லாம் உள்ள போகும், அதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் பிறக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் நார்மல் டெலிவரி முக்கியமானது. அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் இல்லையா தாய்ப்பால், தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு இந்த நல்ல பாக்டீரியாவும் உள்ள போகும், கூட அந்த பாக்டீரியாவுக்கு வேண்டிய உணவும் போகும். ஸோ இந்த குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் பால் கொடுக்கறது அப்படிங்கிறது குழந்தைகளுடைய கட் பாக்டீரியா இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முக்கியமான விஷயம். அது தாய்ப்பால் தான் முக்கியம், குட்டிப்பால் முக்கியம் இல்லை. அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸசைஸ், நம்ம இதெல்லாம் பண்றோம் இல்லையா, ஓவரா எக்ஸசைஸ் பண்ணாலும் நமக்கு இந்த பிரச்சனை வரும், டிஸ்பயோசிஸ் ஏற்படும். மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு டிஸ்பயோசிஸ் ஏற்படும், அதாவது கட் பாக்டீரியா நல்ல பாக்டீரியா குறையும். ஸோ இதெல்லாம் நம்ம மேம்படுத்துறதுக்கான முயற்சியெல்லாம் நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ல வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த நமக்கு கட் பாக்டீரியா நல்லா இருக்கா இல்லையா, என்னுடைய கட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வரைமுறைகள் இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு வயிறு பிரச்சனை இருக்கு, பெயின் இருக்கு, ப்ளோட்டிங் இருக்கு, ஏதாவது உணவு சாப்பிட்டா உங்களுக்கு சேரல, மலச்சிக்கல் ஆகுது, இல்லை டைரியா போகுது, சுகர் ஏதாவது பார்த்தா சாப்பிடணும் போல தோணுது, அலர்ஜி அடிக்கடி வருது, ஆட்டோஇம்யூன் நோய்கள், சொரியாசிஸ், ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய்கள் இருக்கு. அதே மாதிரி அடிக்கடி டயர்ட் ஆகுறீங்க, வெயிட் வந்து அடிக்கடி குறையுது, ஒரே மாதிரி இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது இன்னும் எத்தனையோ சிம்டம்ஸ் இருக்கு. ஒரு 7 சிம்டத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம கட்டு எப்படி இருக்கு, நம்ம அதுக்கு என்ன உணவு இருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அப்போ இந்த நல்ல பாக்டீரியா நமக்கு எதுல இருந்து கிடைக்கும், ஃபைபர் எங்க இருந்து கிடைக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ நல்ல பாக்டீரியா அதிகப்படுத்தணும், ஃபைபர் அதிகப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எங்கே இருக்கு, எதன் மூலமா கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது, நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற உணவுல, இன்னைக்கு மதியம் நீங்க சாப்பிட்ருப்பீங்க, வெள்ளையர்னு சொல்லி சாப்பாடை சூப்பரா சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அதுல ஃபைபரே கிடையாது. ஃபைபர் இல்லாதனால உங்க உடம்புக்குள்ள நல்ல பாக்டீரியாவுக்கு இது உணவு கிடையாது. ஸோ நீங்க உங்க ருசிக்காக தான் சாப்பிட்றீங்க, உங்க கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு சாப்பிடல. அதே வலது பக்கம் பாருங்க, அன்பாலிஷ்டு ரைஸ், இதுல ஃபைபர் இருக்கு. இந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நார்ச்சத்து கிடைக்கும், நல்ல பாக்டீரியாவுக்கு உணவா மாறும். இதே இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய அன்பாலிஷ்டு ரைஸை நம்ம பழைய கஞ்சியா வச்சு சாப்பிடும் பொழுது அதுல ப்ரோபயோட்டிக்ஸ், நல்ல பாக்டீரியாவும் கிடைக்கும். அதை எப்படி தயாரிக்கிறதுங்கிறது கூட இன்னைக்கு ஆர்வம் சார் வந்தா சொல்லுவாரு, அதை கூட நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப பாத்துக்கோங்க, லெஃப்டா ரைட்டா, நீங்க எதை இனிமே ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? ரைட்டு தான் நல்லது, நல்ல பாக்டீரியாவுக்கு உணவு, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது, டயபெட்டிக் போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய அன்பாலிஷ்டு ரைஸ்ல தான் இருக்கு, மட்டை அரிசியில தான் இருக்கு. ரைட். அதே மாதிரி மில்லட்ஸ், சிறுதானியங்கள், இந்த வருஷம் சிறுதானிய வருஷமாக உலகப்புறம் கொண்டாடிட்டு இருக்காங்க. சிறுதானியங்கள் மிக மிக முக்கியமானது. இதுலயும் பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்றாங்க, லெஃப்ட் சைட்ல உள்ளது பாலிஷ்டு, ரைட் சைட்ல உள்ளது அன்பாலிஷ்டு. இதுல ஒரு லேயர் வேணா நம்ம எடுக்கலாம், கம்ப்ளீட்டா எடுக்கக்கூடாது. ஏன்னா மில்லட்ஸ்ல வந்து நார் சத்து அதிகம். இதை நம்ம ஏதோ ரூபத்துல கஞ்சியாவோ பொங்கலாகவோ ஏதோ ரூபத்துல பிஸ்கட்டாவோ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படித்தான் நார் சத்து நமக்கு கிடைக்கும், இந்த நல்ல பாக்டீரியாவுக்கு கிடைக்கும். இதை அடுத்து நம்ம கஞ்சியா வைக்கிறத நம்ம சொல்ல போறோம். ஸோ நம்ம முக்கியமா இன்னைக்கு பார்க்கக்கூடியதுல குதிரவாளி, சாமை, தெனை, புலசாமை, வரகு, இந்த ஐட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கம்பு, கேழ்வரகுலாம் அடுத்த கேட்டகரி தான். இது பாசிட்டிவ் மில்லட்னு சொல்லுவாங்க. இந்த மில்லட்ஸ்ல நம்ம கஞ்சி வச்சு குடிக்கும்போது, இதை அதிகமா எடுக்கும்போது நம்ம எந்த நோயில இருந்தாலும் குணமாயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள முக்கியமான விஷயம். இதுல நார் சத்துகள் அதிகம்.
ரைட்டுங்களா? இந்த இதுல பாருங்க, ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து திணை. திணையில கார்போஹைட்ரேட் 60.6 இருக்கு. ஆனா ஃபைபர் வந்து 8 கிராம் இருக்கு. இது வந்து 100 கிராம்ல 60.6 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு. ஃபைபர் எவ்வளவு இருக்கு? 8 கிராம் இருக்கு. குதிரைவாலியில 65.5 கார்போஹைட்ரேட், ஃபைபர் 10 கிராம். வரகுல 65.6, ஃபைபர் 9. சாமையில 65.5, ஃபைபர் 9.8. குலசாமையில 69.37 கார்போஹைட்ரேட், 12.5 ஃபைபர். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இங்கேயும் கார்போஹைட்ரேட் இருக்கு. ஆனா ஃபைபர் அதிகமா இருக்கனால கார்போஹைட்ரேட் ஃபைபர் ரேஷியோ அந்த கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னா 7.5, 6.5, 7 ஒற்றை இலக்கமா எண்ணா இருக்கும். அதே கீழே வாங்க, கம்பு எடுத்துக்கலாம். கம்பு கம்பு வந்து அதுல கார்போஹைட்ரேட் 67, அதுவும் இது ஒன்றுதான், ஓகே. பட்டு ஃபைபர் அதுல எவ்வளவு இருக்கு? 1.2. கேழ்வரகுல எவ்வளவு இருக்குங்க? ஃபைபர் 3.6. பனிவரகுல 2.3. சோளத்துல 1.7. அப்புறம் இந்த இதுல கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட் ஃபைபர் ரேஷியோ 65.91. அப்போ இது கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஓவருங்க. இது நம்ம திணை, குதிரைவாலி, வரகு, சாமை இது எடுத்துக்கிட்டா அதிகமான ஃபைபர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ டயபெட்டிக் பேஷண்ட் எதை எடுக்கணுங்க? அந்த 5 ஐட்டம் பாசிட்டிவ் மில்லட்னு சொல்லுவோம். இது வந்து அதாவது பேலன்ஸ்டு மில்லட், அவ்வளவுதான். இது வந்து குணப்படுத்துறதுக்கு ஆகாது. கம்பு, கேழ்வரெல்லாம் குணப்படுத்துறதுக்கு ஆகாது. அது சில தன்மைகள் இருக்கும், இதையும் எடுத்துக்கலாம். பட் நம்ம அதிகமா பயன்படுத்த வேண்டியது அந்த 5 பாசிட்டிவ் மில்லட் தான். அடுத்து கீழே பாருங்க, அரிசியில பாருங்க 79 கிராம் 100 கிராம்ல 79 கார்போஹைட்ரேட் இருக்கு, 0.2 தான் ஃபைபர் இருக்கு. அதான் பாலிஷ் பண்ணியாச்சு. அப்போ கார்போஹைட்ரேட் ஃபைபர் ரேஷியோ 395 ஆகவே ஆகாது. அதே மாதிரி கோதுமை பாருங்க 63.5. ஸோ அரிசியை விட கோதுமை பரவாயில்லன்னு இருந்தாலும் கூட நம்ம ரெண்டும் ஒரே கணக்குல தான் வச்சுக்க முடியும். அப்போ வரகு, அந்த திணை, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நல்ல ஃபைபர் இருக்கு, அதிக ஃபைபர் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதை பயன்படுத்தி ப்ரியோபயோட்டிக்ஸ் நம்ம எப்படி தயாரிக்கலாம்? ப்ரியோபயோட்டிக்ஸ் என்னங்க? ப்ரீபயோட்டிக்ஸ் நார்ச்சத்து இருக்கு, கூட நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. அந்த ஏற்கனவே சொன்ன 5 மில்லட் எடுத்துக்கோங்க, பட்டை தீட்டாத 5 மில்லட் எடுத்துக்கோங்க. அதை நீங்க ரெகுலரா ஒரே இது வாரம் பூரா சாப்பிடாதீங்க, 2 நாளைக்கு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு மில்லட், எக்ஸாம்பிள் வரகு எடுத்துக்கோங்க. ஒரு கப் எடுத்துட்டீங்களா? அதே கப் அளவுக்கு 6 இல்லைன்னு 7 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வைங்க, 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு முறை கழுவிருங்க. அடுத்து அந்த 6 பங்கு தண்ணியை வச்சு ஊற வச்சிருங்க. 8 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்ப காலையில போட்டீங்க, சாயந்தரம் உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். 12 மணி நேரம் ஆனாலும் தப்பு கிடையாது. ஏன் இது ஊற வைக்கணும்? ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன் 8 மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா, அந்த ஃபைபர் இருக்கு இல்லையா, 100 கிராம்ல 7 கிராம் ஃபைபர், 8 கிராம் 12 கிராம் சொன்னோம்ல, அந்த ஃபைபர் நீங்க 8 மணி நேரம் ஊற வச்சாதான் டைஜஸ்டிவ் ஃபைபரா மாறும். அந்த அதைத்தான் வந்து நம்ம அந்த பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கட்டுல இருக்கக்கூடிய பாக்டீரியா ஜீரணம் பண்றதுக்கு தோதா இருக்கும். இல்லைன்னா ஆகாது, அது வேஸ்ட் ஆயிடும். நம்ம கட் பாக்டீரியா கூட அதை ஜீரணம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும். அப்ப அதை ஜீரணம் பண்ணக்கூடிய செல்லுலோஸாக நம்ம எப்படி மாத்துறோம்? ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு ஈக்குவலாக நம்ம மாத்துறோம். ஸோ 8 மணி நேரம் ஊற வச்சாச்சா? ரைட். இப்போ என்ன பண்றீங்க? அதை தனியா வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த கிரைன்ஸ் வரகு இருக்கு இல்லையா, மிக்சியில ஒரு லைட்டா ஒரு அடி அடிங்க, அடிச்சாச்சு. இப்ப இந்த தண்ணியையும் அதையும் ஒரு மண் பானையில, ஓப்பன் பாத்திரத்துல, நீங்க ஒண்ணு சில்வர் இல்லைன்னா மண்பானை வச்சு நீங்க வேக வைக்கணும், கொதிக்க வைக்கணும். இப்ப இந்த கொதிக்க வைக்கும்போது உப்பு போடக்கூடாது. கொதிக்க வைக்கிறீங்களா? நல்லா கொதிக்க வச்ச உடனே இந்த தண்ணி ஊத்துனீங்க இல்லையா, பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். கொதிக்க வச்சுக்கிட்டு எடுத்து வெளியே ஆற வச்சிருங்க. உங்களுக்கு தெரியும், கொதிக்கிறதெல்லாம் தெரியும் போது நல்லா கஞ்சி மாதிரி ஆயிருக்கும். வெளியே வச்சிடுறீங்க. வெளியே வச்சுட்டு ஆறுன அப்புறம் ஒரு வெள்ளை துணியை வச்சு கட்டிடுங்க. அது வாயை மூடிட்டு 8 மணி நேரம் வச்சிருங்க. இப்போ சாயந்தரம் இந்த கஞ்சி காய்ச்சணுமா? காலையில பாருங்க, இது பெர்மெண்டேஷன் ஆயிருக்கும், நொதிச்சிருக்கும், லைட்டா அந்த புளிப்பு தெரியும். இதுல இப்ப நல்ல பாக்டீரியா
இருக்கு, ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. இப்படித்தான் நம்ம பழைய காலத்து ஆளுக நல்ல பாக்டீரியா உணவுல எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காலையில் நீராகாரம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. ஸோ இப்போ நல்ல பாக்டீரியா நீங்க உற்பத்தி பண்ணிட்டீங்க. இதுல ஃபைபரும் இருக்கு. ஓகேங்களா? நல்ல பாக்டீரியா இருக்கு, அதுக்கான உணவும் இருக்கு. இப்போ இது கூட நீங்க என்ன பண்றீங்க? ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடிப்பொடியா நறுக்குறீங்க, பெரிய வெங்காயத்தை நறுக்குறீங்க, இல்ல கூட சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஐட்டங்களை வச்சுட்டு பெர்மெண்டட் ஊறுகாய் இருக்கு இல்லையா? ஊறுகாய் வந்து நம்ம அப்போ அந்த பண்ணது வந்து பெர்மெண்டட் ஊறுகாய். இப்போ பண்றதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஊறுகாயை பெர்மெண்டேஷன் ஸ்டைல்ல பண்ணணும். அப்ப அதை தொட்டுட்டு சாப்பிட்டா, இந்த வரகரிசி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, எனக்கே இதை பேசும்போது எச்சி ஊறுது. ஒரு நாள் வந்து நான் வரகரிசியை 3 நேரம் சாப்பிட்டேன். அவ்வளவு ருசியா இருந்தது. கூட அந்த ஒரு புளி மாதிரி ஒரு ஊறுகாய் இருக்கும். அதை போட்டு சாப்பிடும்போது அப்பா தெய்வ அமிர்தங்க. நம்ம கடையில இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி கடையில அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆனா இது ஒரு தெய்வம் அமிர்தங்க. அது அமிர்தம்னு சொல்லலாம். காரணம் என்ன? அமிர்தம் சாப்பிட்டா லாங்கவிட்டி கிடைக்கும், வாழ்நாள் நீடிக்கும். இந்த வரகு இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்க 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. 2 நாள் கூட வச்சுக்கலாம், தவறு கிடையாது. 2 நாள் வச்சு குடும்பத்தோடு சாப்பிட்டாங்க, நீங்க குடும்பத்தோட ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல் செலவே வராது. அற்புதமான ப்ரியோபயோட்டிக்ஸ், நார்ச்சத்தும் இருக்கு, ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. எவ்வளவு எளிய முறை பாருங்க, நம்ம வீட்லயே தயாரிச்சுக்கலாம். சரி, இன்னைக்கு உலக அளவுல இந்த ப்ரியோபயோட்டிக்ஸ் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. சரிங்களா? பாட்டில் அடிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அற்புதமான ப்ரோபயோட்டிக்ஸ், கஞ்சி அம்பளின்னு சொல்லலாம், நீராகாரம்னு சொல்லிக்கலாம். இது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம காய்கள் சாப்பிட்றோம் இல்லையா? இந்த அவரைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், நார்ச்சத்து இருக்கக்கூடிய முருங்கைக்காய், கீரைகள், பிளாக் சீடு, அதே மாதிரி இந்த பனங்கிழங்குக, பீன்ஸு, அவரைக்காய், வாழைப்பழத்தோல், எல்லாத்துலேயும் கொய்யாப்பழம், எல்லாத்துலேயும் நார்ச்சத்து இருக்குங்க. அப்போ இந்த நார்ச்சத்து உணவுகளை நம்ம டெய்லி இந்த சாலட் ரூபத்திலையும் சரி, இல்லை ஆஃப் பாயிலாவது எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதே மாதிரி வெந்தயம், பச்சை பட்டாணி, எல்லாத்துலேயும் இருக்கு. பெரிய லிஸ்டே போட்டே போகலாம். அப்போ இந்த மாதிரி உணவுகள் நம்ம ஒரு காலத்துல மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ நமக்கு காய்கள் பழங்கள் சாப்பிட்றது இல்லை. வெறும் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து இல்லாத கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுதான் அனைத்து நோய்களுக்கும் காரணமா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம இத கஞ்சி இருக்கு இல்லையா? நம்ம அரிசியில கஞ்சி எப்படி பண்ணலாங்கிறத நம்ம ஆறுமுக சார் சொன்னா நல்லா இருக்கும். ஆறுமுகஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆறுமுக சார் லைன்ல இருக்கீங்களா? ஆமா ஐயா, வணக்கம். ஆறுமுக சார் வந்து செங்கோட்டையில இயற்கை உணவகம் நடத்திட்டு இருக்கார். குடும்பத்தோட 2 பசங்க, மேடம், இவர் சேர்ந்து மிகப்பெரிய அளவுல இயற்கை உணவகம் வச்சு நடத்திட்டு இருக்கார். இயற்கையான உணவுகளை ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்கார். இதே மாதிரி இந்த நீராகாரம் இதுல எல்லாம் அவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவருங்களால நான் மில்லட்ஸை பத்தி சொன்னேன். ஏன்னா எனக்கு அதில் நல்ல அனுபவம் ஏற்பட்டது. வரகை பத்தி பேசும்போது அந்த ஒரு நாள் அதை சாப்பிட்ட அந்த அனுபவம் எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு வருது. அவ்வளவு ருசியா இருக்கும். ஸோ சாப்பிட்டு பாருங்க. அதை பொங்கலாவும் சாப்பிடலாம், பட் ஊற வைக்கிறது கொஞ்சம் முக்கியம் வருது, நல்லது. ஸோ இன்னைக்கு மில்லட்ஸை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு. இப்ப இந்த அரிசி சாப்பாடு அதை எப்படி கஞ்சியா வச்சு நீராகாரமாக சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பேசுறதுக்காக அனுபவம் வாய்ந்த நம்முடைய கீழர் செங்கோட்டை ஆறுமுகையா அவர்களை நம்ம வரவேற்கிறோம் உங்கள் சார்பாக. வாங்க அஜி. வணக்கம். வந்துட்டா? வாங்க, சொல்லுங்க ஜி. எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு வந்து சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு ஐயா பேசுனாங்க. உடல் தாங்க. ஆமா, இன்சான் உடம்புக்கு தலை பிரதானமாக அந்த இதுக்கு முக்கியமா இருக்கிறது வயிறு தான். வயிறுல உள்ள அந்த கட்சு நல்லா இருந்தா இன்னைக்கு உலக அளவுல எல்லாருமே எங்க பாக்குறாங்கன்னா அந்த வயிறை தான் பாக்குறாங்க. ஸோ இப்போ வயிறு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த வயிறு நல்லா இருக்கணும்னா என்ன தேவைன்னா உள்ள பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா தேவை. இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லா பக்கமும் எல்லா குழந்தையும் விளையாட வைப்போம். எல்லா பக்கமும் விளையாடும், மணல் விளையாடும், தூசியில் விளையாடும், என்ன எந்த நோயும் வரதில்லை. இப்ப என்னைக்கு நம்ம கையை வந்து சோப்பை போட்டு கழுவு, அதை போட்டு கழுவு, இதை போட்டு கழுவுன்னு கழுவியை இது பண்ணமோ அன்னைக்கு நம்ம நல்ல பாக்டீரியாவை கொன்னுட்டோம். அந்த நல்ல பாக்டீரியா இல்லாதனால இப்ப என்ன நோய் சக்தியை கண்டுகொள்ள சக்தி வந்து குழந்தைகள் இறந்துகிட்டே இருக்கறதுனால நிறைய நோய்கள் நமக்கு இப்போ வந்துகிட்டே இருக்குது. ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு இது இப்போ ஐயா சொன்ன விஷயத்த உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்.
கேட்ட எல்லாத்துக்கும் ஆச்சரியமும் ஒரு அதிசயமும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபாரின்காரங்க, ஆமா, அவன் நம்ம நாட்டுல இருந்து ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நாடா தேடுறான். ஏன் அப்படின்னா அவன் சொல்லலாம், நான் இப்ப இன்னொரு 10 வருஷத்துல உலகத்திலே கோடீஸ்வரன் நான் ஒருத்தர் ஆயிருவேன். அதுக்கு எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, ஆனா அதுல அர்த்தம் தெரியல அப்படின்னு தேடுறான். இங்க தேடுறாங்கன்னா கடைசி தமிழ்நாட்டிலே வந்து தேடுறான். தமிழ்நாட்டை தேடும் போது அவன் ஒன்னே ஒண்ணு, சோற்று நீர் அப்படிங்கிற மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா சோற்று நீர் அப்படின்னா நிறைய பேர் சோற்று கட்டாலே அதுன்னு காமிச்சிட்டே இருக்காங்க. என்னன்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. ஏன் எப்படி அப்படின்னா அவன் அகஸ்தியர் பாடல் ஒரு பாடல் எடுத்து பார்த்திருக்கான். அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆற்று நீர் வாதம் போக்கும், மழை நீர் பித்தம் போக்கும், இது இரண்டையும் சோற்று நீர் நீக்கும் அப்படின்னு இருந்திருக்கு. அப்படின்னா அப்படி ஒரு சக்தி ஏற்கனவே இப்ப எல்லா நாடுகளுமே நம்ம இந்தியாவில் உள்ள, அதுவும் தென்பகுதியில சித்தர் வாழ்ந்த இடத்துல உள்ள ஒவ்வொரு அறிவுகளையும் அதிகமா எடுத்துறாங்க. அமெரிக்கா வேலைக்கு கூப்பிடுறது யாரை கூப்பிடுறாங்க, அதிகெல்லாம் உங்களவங்க தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய உணவுகளே அந்த ப்ரோபெக்டிவ் வந்து நிறைய இருக்குது இயற்கையாவே. நம்ம காலையில பழைய சோறு தான் சாப்பிட்டோம். ஓகே, இன்னைக்கெல்லாம் மார்னிங் ரைஸுங்க பேர்ல அமெரிக்காவில் பயங்கர விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதனாக்கா அதே பாருங்க, நம்ம வந்து 3 நாள் 4 நாள் புளிச்ச கஞ்சி, ஒன்னைக்கு கஞ்சியில மாட்டு கொண்டு விடுவோம், அது சாப்பிடும், அது சாணத்தை போட்டு கைவிட்டு அள்ளிக்கிட்டு இருப்போம். அதே இது நம்ம சுத்தமாகவும் ரொம்ப இதாகவும் சாப்பிடுவோம். ஸோ நம்மளோட இது எப்படி இருக்கு பாருங்க. பக்கத்துல வந்து சத்தம் போடுறோம், மனிதனை யாருங்க உட்காரங்கன்னு அடிச்சு வரட்டுவோம். அப்புறம் எந்த அளவு இந்த மலம் கெட்டு போறதுக்கு, மலம் நாத்தடிக்க என்ன காரணம்னா ப்ரோபெக்டி இல்லாம போனதுதான் காரணம். ஸோ அப்படின்னா நல்ல ப்ரோபெக்டி இங்க கண்டிப்பா வந்து நல்ல நன்மை செய்யும் கிருமிகள். ஆமா, அப்படி சொல்லலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாங்க, ரொம்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ மண்பானையில பொங்க சொன்னா நிறைய பேர் வந்து பானையை உடைச்சு போடுதாங்க. ஆமா, மண்பானையில இன்னைக்குள்ள பெண்களுக்கு வந்து அந்த பக்குவம் இல்லை, அவங்கள சொல்லி இல்லை, அந்த வழிமுறைகளை வந்து நமக்கு இப்போதைக்கு இல்லை. இப்போ என்ன பண்ணா, நீங்க ஒரு சில்வர் பாத்திரத்திலே பொங்கிக்கலாம். பொங்கி முடிச்ச பிறகு அதை என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே மண்பானத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க, அவ்வளவுதான். திருப்பி சூடு ஆறின பிறகு அதுல நல்ல தண்ணி ஊற்றி வச்சிருங்க. திருப்பி மறுநாள் காலை எடுத்து அது கூட வந்து கொஞ்சம் மோர் கலந்து எடுத்து தண்ணியா குடிச்சுக்கலாம், சாதமாக சாப்பிடலாம், அதுல கொஞ்சம் ஆனியன் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கடையில காலையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இயற்கை தயிர் சாதம் அப்படிங்கிற பேர்ல கொடுக்குறோம். பாலுக்கு பேர் கூட இங்க தேங்காய் பால் எடுத்து கூட மோராக்கி கூட அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு வயிற்றில் உள்ள கெத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கெத்தா வாழணும் அப்படின்னா, கெட் நல்லா இருக்கும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இயற்கையான விஷயத்த பாருங்க. அதே மட்டும் இல்லை, ப்ரோபைட்டிங் மாத்திரலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்னி பேஷண்ட்க்குலாம் அந்த ப்ரோபைட் மாத்திரை நிறைய எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன வயசுல 50 வயசுக்குள்ள அத்தனை நோயும் அட்டன் பண்ணி உள்ள போய் ஒரு 40 வயசுக்கு மேல ஒரு ஆளை இன்சூரன்ஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு நோய்கள் இருக்குது. இவ்வளவுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை மாற்றுங்க, இயற்கை உணவுக்கு மாறுங்க, ப்ரிமெண்டேஷன் ஆகணுங்க. உள்ள போட்ட உணவு ஒரு இப்ப சமைச்ச உணவு சாப்பிட்டு 3 மணி நேரத்துல கெட்டு நாறிடுது. அதே மாதிரி நீங்க இந்த ப்ரோபைக்டீரியா 3 நாளும் சோற பொங்கி வைங்க, ஏதாவது வாடை வருதாங்க, அவியல் வைங்க போயிலங்க, மறுநாள் வாடை வந்துடுறது இல்லை. அப்படின்னா அந்த இயற்கை அரிசிகளோட, அதாவது என்ன, இயற்கை அரிசி கிடைக்கலையா, சாதாரண ஒரு மட்டை அரிசி கூட எடுத்துங்க. குதிரைவாளி கிடைக்கல, சாதாரண மட்டை அரிசி, என்ன மேல உள்ள ஃபைபர் நீக்கி இருக்க கூடாது, வெள்ளை வெள்ளையேன்னு இருக்க கூடாதுங்க. நீங்க வெள்ளை வெள்ளையேன்னு பார்த்துட்டு அரிசி வாங்கினீங்கன்னா அது நம்ம உடம்புக்கு கண்டிப்பா நல்லது செய்யாது. அதாவது இயற்கையிலே நமக்கு வந்து அந்த ஃபைபர் அதிகமா உள்ள உணவு எடுத்துக்கிடுவோம், எல்லோ ஆரோக்கியமா இருப்போம். ஓகே, கழிவு நீக்கும் முறையில இருந்து அதிகமா அளவுக்கு நம்ம வெளியே கொண்டு போறதுக்கு பழைய சோறு தான் இன்னைக்கு சாப்பிட்டுருக்கோம். மீண்டும் நம்ம பழமைக்கு திரும்புவோம். புதுமையான வாழ்க்கையில பழைய ஆளுகளுக்குலாம் 100 120 வயசு வாழ்வாங்க, நம்மளும் 120 வயசு வாழ தகுதி உடையதுதான். இயற்கை உணவுக்கு மாறுவோம், ஆரோக்கியமா வாழ்வோம், நம்மளும் ஆயுசு 100 வாழ்வோம். ஸோ இதுல சொன்ன மாதிரி இதுக்கு வெள்ளை அரிசி ஆகாது, பட்டை தீட்டாத அரிசி தான் வேணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் காலையில இந்த உணவு தான் சாப்பிட்றதாக சொல்றாரு. இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா இதை பத்தி பேசும்போது இந்த கட் பாக்டீரியா பத்தி உலகளவில் பெரிய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு நேர உணவு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிறுதானியத்துல கஞ்சி இல்லைன்னா நம்ம அரிசி பட்டை திட்டாத அரிசியில கஞ்சி வச்சு சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம பழகலாம். அதை செய்முறையாக கூட நம்ம தேவைப்பட்டால் செஞ்சு காட்டலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், கூட பாருங்க அழகா ஆனியன் அதெல்லாம் நறுக்கி போட்டு அழகா நம்ம அழகுபடுத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இதுல எத்தனையோ ஸ்டெயின் இருக்கும். அதுல வந்து ஸ்டெயின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள பல பேர் இருக்கான். இப்போ நம்ம ஜென்ரலா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ப்ரோபயோட்டிக்ஸ் எது அப்படின்னா பிபிடோபாக்டீரியம் லாங்கம், பிபிடோபாக்டீரியம் லெக்டிஸ், பிபிடோபாக்டீரியம் இன்ஃபேன்டிஸ், லெக்டோபேசிலஸ் ரம்பினோசிஸ்,
அடுத்து லாக்டோபாசிலஸ் அசிடோ பிளஸ். இந்த லாக்டோபாசிலஸ் எல்லாம் தயிர்ல எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? பிபிடோபாக்டீரியம் இதெல்லாம் வந்து தயிர்ல கிடைக்காது. ஸோ அதுக்கு வேற இடங்கள்ல அதுக்காக நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரீபயாட்டிக்ஸ்ல கேலக்டோ கேலக்டோ ஒலிகோசாக்கரைடு, அடுத்து ஜைலு லிகோசாக்கரைட்ஸ், பிரக்டோ ஒலிகோசாக்கரைடு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சாக்கரைட்ஸ். இந்த சாக்கரைட்ஸ் வந்து நம்ம கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா, கரும்பு ஜூஸ்லயும் சாக்கரைட் இருக்கு. இது வந்து நல்ல பாக்டீரியாவுக்கு உணவு. ஓகேங்களா? ஸோ இனிமேல் நம்ம சாப்பிடும்போது நமக்கும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா சில நல்ல சப்ளிமெண்ட்டுகள்ல இது முழுமையாக கிடைக்குது. கூட நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய சில விஷயங்களும் சேர்ந்த சப்ளிமெண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தேர்ந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி இதெல்லாம் பண்ண முடியாத வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க இது விஷயமாக கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அதே மாதிரி மீட்டிங்க்கு வந்திருக்கிறவங்க யாராவது புதுசா வந்துடா நீங்க உங்க பேரை பதிவு பண்ணிக்கோங்க, உங்களை கம்யூனிட்டியில சேர்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டயபெட்டிக் ரிலேட்டடாக தான் இந்த ப்ரோக்ராம் பண்றதுனால இந்த கட் ஃப்ளோரா அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் டைப் 2 டயபெட்டிக்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத நான் இறுதியாக உங்களுக்கு நிறைவாக சொல்ல போறேன். இந்த கட் பாக்டீரியாவும் ப்ரீபயோட்டிக்ஸும் நீங்க சிறப்பாக பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும், குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சிறப்பாக சீராக இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் சக்கரை நோய்க்கு அடிப்படை காரணம், ரொம்ப சிறப்பாக குறையும். ரெண்டாவது, உங்களுடைய பிளட் குளுக்கோஸை ரெகுலேட் பண்ணி கிளைசெமிக் இண்டெக்ஸை குறைக்கும். அதனால ஸ்லோவாக குளுக்கோஸ் ரைஸ் ஆகும். காரணம் என்ன? நீங்க ஃபைபர் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா, அதனால மெதுவாக சர்க்கரை ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? வெளிப்படும். அப்போ உங்க உடம்பு கரெக்டா பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த ஒபேசிட்டி தொப்பையை குறைக்கிறதுக்கும் இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் கட்டாயமா தேவை. நீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் இதை சார்ந்தும் இயற்கை உணவு சார்ந்து இருந்தால் மட்டும்தான் இந்த வெயிட்டை குறைக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நோய்கள்ல பல நோய்கள் இன்ஃப்ளமேஷன்ல தான் வருது, அலர்ஜின்னு சொல்லுவோம். அந்த அலர்ஜி வராம தடுக்கணும் அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸை சேர்த்துக்கணும். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ட் சைன் பேட்டி ஆசிட் உற்பத்தி ஆகிறதுக்கு உள்ள பெர்மிடேஷன் ஆனா தான் நடக்கும். அது நடக்கும்போது தான் குளுக்கோஸ் ரெகுலேட் ஆகும். அதே மாதிரி கட் பேரியர் சொல்றோம்ல, நம்ம வால், வீட்டு தடுப்பு சுவர் மாதிரி கட்னுடைய பேரியர் வால் நல்லா இருக்கணும், இன்டகிரேட்டடா இருக்கணும், பிணைப்பா இருக்கணும், இங்க லீக்கேஜ் ஆகக்கூடாது. அப்படின்னா நீங்க இந்த இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து முக்கியமா இந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ல நம்ம நியூரோபதி அண்ட் நெப்ரோபதி, கிட்னி பாதிக்கப்படுறது, நரம்புகள் பாதிக்கப்படுறது குறைக்கணும் அப்படின்னா கட் பாக்டீரியா நல்லா இருக்கணும். இப்ப நீங்க பாத்துக்கோங்க, ஈட் ரைட் லிவ் லாங்கர் அண்ட் ஹெல்த்தியர். இந்த பக்கம் பச்சையா இருக்கக்கூடிய உணவு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிகப்பு உணவு உங்களுக்கு துன்பத்தையும் நோய்களை கொடுக்கும். ஆரோக்கியமாக ஆளுவதற்கு பச்சையான காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கலாம். கட் பாக்டீரியா அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் உணவை நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க சாப்பிடும்போது நினைச்சுக்கோங்க, உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கான உணவை கொடுக்குறீங்களா அப்படிங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு கவலத்தையும் எடுங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியம் உங்க கையில வரும். வாழ்த்துக்கள்.